ஆமே ஹனு. ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரகட் மாமா அப்சஷன் தான்டா. நம்ம டெலிகிராம் பேஜ் அண்ட் இன்ஸ்டா பேஜ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்டா. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் வேணாண்டா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜ் ஹால்வேயில் நடந்து போயிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு முன்னாடி சைடில் ஸ்டாஃப் ரூமில் இருந்து டேவங்க அப்படியே நடந்து போவோம். மாமா 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 கிளாஸ் டைம் நீங்கள் ரெடி பண்ணுற? இல்லை மாமா, அது வந்து என் சீனியர் ஒருத்தர் சொன்னார் நீ நல்லா ட்ராயிங் பண்ணுறேன்னு. அதான் இங்கே கார்ட்டூன் கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி இப்போ அவர் கூப்பிட்டாருந்தா பார்க்க போயிட்டு வந்தேன். எந்த சீனியர்? அதான் மாமா, அர்ஜுன் சார். அவன்ல உனக்கு சார் ஆயிட்டானா? உன்னை சார்னு கூப்பிட மாட்டேங்கிறேன்னு உனக்கு கோவம்தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த என்னதான் இருந்தாலும் நீ என்னோட மாமா. நீ ப்ரொஃபஸராகவே இருந்தாலும் எனக்கு ஒன்று அப்படிலாம் கூப்பிட மனசு வர மாட்டேங்குது, மன்னிச்சுக்கோ. சரி கிளாஸுக்கு போ. அதுக்கு தான் மாமா பார்க்க வந்தேன். நெக்ஸ்ட்டு உன்னோட பீரியட் தான் எனக்கு. ப்ளீஸ் மாமா, நான் கொஞ்சம் இந்த ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேனே. மரியாதை கிளாஸுக்கு ஓடிடு, சிவளுக்கு பேத்துருவேன். மாமா ப்ளீஸ் மாமா. அதில் முடியாது, போய் படிக்கிற வழியை பாரு. அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூனில் வரைஞ்சிக்கலாம். போட ராக்கட் மாமா. உன் பேச்சுக்கா நான் இனிமேல் கூட பேசவே மாட்டேன். சரிதான் போடி, கிளாஸுக்கு போக முதல்ல. டேயும் கிளாஸ்க்கு வந்ததும் புக்ஸை டேபிள் மேலே வச்சுட்டேன். எல்லோரும் பேப்பர் எடுங்க. எனக்கு டெஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தல, ஒரு டெஸ்ட்டில் ஒருத்தன் தான் உட்காரணும், மீதில் மாதிரி உட்காருங்க. ஐயோ, என்ன வந்தவொன்னு டெஸ்ட்டுங்கிறான். ஐயோ, எதடி டெஸ்ட்டு? எது டெஸ்ட்டா? இதோ இதுதான். நான் படிக்கவே இல்லடி, மறந்துட்டேன். வயன் எருமை, எந்திரிச்சு போ, சொல்லிட்டு இருக்கேன்ல. சார் சார் 2 நிமிஷம் சார், ஒரே ஒரு தடவை ரீகால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். 20 மினிட்ஸ் பிரேக்கில் என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான் பாரு. அப்படின்னு நீங்கள் குழந்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் படிக்க டைமே கொடுக்க மாட்டான். சீக்கிரம் ஒரு பிளேஸில் உட்காருங்க. உங்களோட கொஷின்ஸை போர்டில் எழுதி போடுறேன். பவி பவி. என்னடி? ஏய் கொஞ்சம் காமெடி. நான் எதுவுமே படிக்கலடி, பாஸ் ஆகிற அளவுக்காவது எழுதிக்கிறேன். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. உன் பேப்பர் பார்த்து எழுது, அவள் பேப்பர் எதுக்கு பார்த்துட்டு இருக்க? உனக்கு பவின்னு பேர் வச்சப்பல பாவின்னு பேர் வச்சிருக்கலாம். இப்போ நான் என்ன எழுதுறதுன்னு தெரில. இந்த கொஷின்லாம் புக்கில் இருக்கான்னு தெரியுது. பவி பவி. என்னடி? உன் கூட சேர்த்து வச்சு உன் மாமா என்ன பார்த்தாரு, என்ன சேர்த்து வெளியே அனுப்பிச்சிடுவாரு. ஏய் அங்கே எழுதியிருக்கே அந்த பெரிய வேர்டு அப்படின்னா என்னன்னாவது சொல்ல, நான் கதை எழுதிக்கிறேன். கதை எழுதுறதுக்கு நீ என்ன ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயே படிக்கிற பைத்தியக்காரி? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இன்னொரு தடவை பேசிட்டு இருந்தேன். டெஸ்ட்டு எழுத வேண்டாம், போய் பிரின்ஸ்பல் சாரை பார்த்துட்டு வா. சுத்தம் இதுக்கு பேசாமல் நான் பிரின்ஸ்பல் சாரே பார்க்க போயிடுவேன். இதில் என்ன எழுதுது? எதையாவது எழுதுவோம். தேவங்க 4 கொஷின் தான் எழுதி போட்டிருப்பான். அதை எழுதிட்டு இருப்பாங்க எல்லாருமே மும்பரமா. உங்களை தவிர தேவங்க வேறு ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றி சுற்றி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பான். ஆர்ட் கேலரி முதல்ல படித்து பாஸ் பண்ணுற வழியை பாரு. சிப்பட லூஸ். இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் டெஸ்ட்டில் செம்மையாக சொதப்பியிருப்பீங்க. அண்ட் இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். மா மா என்னம்மா நினச்சிட்டு இருக்கான் தம்பி? எனக்கு ஆர்ட் கேலரியில் கிளப் மெம்பராக ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருந்தது. ஆசையாக பேர் கொடுத்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சி காமின்னு கொடுத்து விட்டாங்க. கிளாஸும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டும் எழுத வச்சுட்டான். ஏய் மரியாதை பேசு, அவன் உன் மாமா. ஐயோடா, அவனை பற்றி ஏதாவது பேசிட்டா மட்டும் நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுவே. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, நான் போய் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அக்கா எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு ஒரு மாதிரி இதெல்லாம் சிரிச்சுட்டு அவன் பாட்டில் வந்து டைனிங் டேபிளில் உட்காருவான். அவங்கள பார்த்துட்டு கையில் டெஸ்ட் பேப்பர்ஸ் வேறு இருக்கும். இரு உன்னை அப்பா கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு போ, எனக்கு என்ன? டேய் உங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படி என்னதான் பிரச்சனை? அவன் என்னமோ வந்தோடனே ஒன்று ஒரே அடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறா. மேடம் டெஸ்ட்டுக்கு படிக்கல, நைட்டெல்லாம் ஃபோன் நோண்டிட்டு அப்படியே வந்திருக்காங்க. டெஸ்ட் எழுத சொன்னால் உட்காந்து முழிக்கிறா. நான் அப்போவே நினச்சேன்டி தப்பு ஓ மேலே தான் இருக்கும்னு. அந்த டெஸ்ட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆர்ட் கேலரி ப்ராக்டிஸ்னு போய் வேறு. நான் ஒன்றும் போய் சொல்லலை, நிஜமாக தான் சொன்னேன். இங்கே பாரு, சார்ட் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் நான் நம்பிட்டேன்னு சொன்னேனே. மா நீ ஒரு தடவை கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டியாமா? என்னால் முடியாது, ஏன்னா தப்பு ஓ மேலே. நீ படிக்காமல் போனது உன்னோட தப்பு. அதை விட்டுட்டு ஏன் தம்பி மேலே குத்தம் சொல்லாத.
என்னடா காஃபி? உங்கள் அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. டேய் உங்க வர சொல்லு. அவன் மேலே அவன் ரூமில் உட்காந்து பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். டேய், அந்த குட்டி ராட்சசி வந்தோடனே போட்டு விட்டா வா, மாமா கூப்பிட்றாரு. அவன் அவங்க டெஸ்ட் பேப்பரையும் கையிலே எடுத்துகிட்டு தான் கீழே வருவான். மாமா கூப்பிட்டீங்களா? என்னப்பா இவன் என்னென்னமோ சொல்கிறா? என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர் நீங்களே படித்து பாருங்க எப்படி கதை ஓட்டியிருக்கான்னு. நான் எடுக்கிறது பயாலஜி, மேடம் ஹிஸ்ட்ரி கதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க மாமா. படித்து பார்த்து ஏதோ புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். அப்பா, அதில் நீங்கள் ஏன் படிக்கிறீங்க? உங்களுக்கு பயாலஜி கான்செப்ட்லாம் எப்படி தெரியும்? அவனுக்கே தெரியாது. என்னடி, என் தம்பிக்கு எதுவும் தெரியாதா? தெரியாம தான் உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே, அந்த புக்லேருந்து என்ன கேள்வி வேணாலும் என்ன கேளு, நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்பேன். நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டா நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். என்னடி பண்ணுறியா? டேய், இவளுக்காக போய் நீ ஏன்டா வேலையில் ரிசைன் பண்ணணும்? இது என்ன வீடா இல்லை காலேஜா? வேலையில் ஏதாவது டென்ஷன் இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து அதுக்கு மேலே பஞ்சாயத்து பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, அவள் படிக்கல, படிக்காமல் போனது அவளோட தப்பு. ஒரு ப்ரொஃபஸராக இவனால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதில் புதுசாக பொய் வேற சொல்லி பழகியிருக்கா உங்கள் பொண்ணு. அப்படியா? வே உனக்கு இருக்கு பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு ஆர்ட் கிளப்பில் சேரணும்னு ஆசை. நீங்கள் தான் சொல்லுவீங்கள்ல நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன்னு. இப்போ பாருங்கப்பா, டேயும் சாரி மாமா, தெரியாம வந்துச்சு. நான் என் சீனியர்கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு இங்கே பாருங்க, அவர் எனக்காக வரைஞ்சி கொடுன்னு சொல்லி என் சார்ட் பேப்பர்லாம் என்னை நம்பி கொடுத்தாரு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. நாளைக்கு காலையில் நான் கொடுக்கணும். இதில் உனக்கு மார்க் வருமா? இல்லைப்பா, ஆனால் ஃப்யூச்சரில் இதை பேஸ் பண்ணி வேலை கிடைக்கும்பா. என்ன டேயுங்க? அப்படியா? அதுக்கு நல்லா படித்தாலே ஒரு நல்ல வேலை கிடைக்குமாமா? போய் அவன்கிட்ட கேட்குறீங்க. அவன் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான். ஏய், என்னது இது? மாமாவை அது இது அவன் இவன் பேசிக்கிட்டு. சாரிப்பா. அதில் பரவாயில்ல மாமா. அந்த ஆர்ட் கேலரி அவ்வளோ நல்லதும் இல்லை. அந்த காலேஜில் இருக்க எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அந்த பையன் கொஞ்சம் அப்படி. அவகிட்ட வேண்டாம் நீங்களே எடுத்து சொல்லுங்கள். அப்பா அப்படிலாம் இல்லைப்பா. அவர் என்னோட சீனியர், ரொம்ப நல்லவர். அதான் மாமா சொல்கிறான்ல, அதில் இது வேண்டாம், போய் படிக்கிற வேலையை பாரு. போடா மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே ஓட்டிடுவீங்க. அவளை விட்றா, அவள் 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டுப்பா. ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, சரி எழுவா. சரி நீ வா, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் 2 நாளாக டேவங்க மேலே செம்ம கோவத்தில் இருப்பீங்க. அவன்கிட்ட பேசக்கூட மாட்டீங்க, அவனை பார்க்கவும் மாட்டீங்க. அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியே வருவீங்க. டேவங்க அவனோட பைக் எடுத்துகிட்டு அவங்க முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். நீ கூப்பிட்டா நான் வரணுமாக்கும்? நான் வரமாட்டேன். அப்பா கிட்ட போட்டு விட்டு ஆர்ட் கேலரியில் சேர முடியாமல் பண்ணல. இப்போ உனக்கு குழுன்னு இருக்குமே, போ நீயே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது அவனுக்குள்ளே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுவான். என்ன ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த சீனியர் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. தேங்க்யூ சீனியர். அப்பா இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டீங்களா? இல்லை, என்னப்பா? யார் இந்த பையன்? அப்பா அன்றைக்கி நான் சொன்னேன்ல ஆர்ட் கேலரியில் சேர்மனாக இருக்காருன்னு, அது இவர் தான்ப்பா. அவன் எங்கே என்னவா இருந்தால் எனக்கு என்ன? நீ எதுக்கு அவன் கூட பைக்கில் வந்து இறங்குற? இல்லைப்பா, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதான். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா? ஏன் உன் மாமா இல்லை உங்கள் அப்பா இங்கே இருக்குனே, நான் இல்லை உனக்கு? இந்த 2 பேர்த்துல யாருக்காவது கால் பண்ண வேண்டியது தானே, இல்லை சொல்ல வேண்டியது தானே? அவன் கூட எதுக்கு வர? இல்லைப்பா, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னுதா. இங்கே பாருவேன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. உன்னை காலேஜ் படிக்க வைக்க வேண்டான்னு உன் அம்மாவும் நானும் எவ்வளவோ சொன்னோம். ஆனால் டேயும் தான் சப்போர்ட் பண்ணி உன்னை காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டான். ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. அப்படின்னு உங்கள் அப்பா கோவமாக பேசிட்டாரு. நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு ஓடிடுவீங்க. ஏங்க போட்டு விடுமா? அவளுக்கு அவள் யாருன்னு முதல்ல தெரியணும். டேயும் உங்களுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவான். பிகாஸ் அவனுக்கு காலேஜோட ஹால் டிக்கெட்ஸ் மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஸ்டே பேக் பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வரான். வீட்டில் நடந்த எந்த விஷயமே டேயும்க்கு தெரியாது. ஒரு காஃபி. டேயும், அங்கே கிச்சன் கேபினெட் மேலே இருக்கு பாரு, எடுத்துக்கோ. ஸோ அவங்க கிச்சனுக்குள்ளே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. டேயும் போய் காஃபி எடுத்துட்டு அப்படியே சிப் பண்ணிட்டு, எனக்கா மாமா டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ பிரச்சனையா? அதை ஏன் கேட்குற? அந்த குட்டிச்சாத்தானால தான் பிரச்சனை. வேணா அவன் என்ன பண்ணா? ஏதோ சீனியர் பையனா பைக்கில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான். ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவளை அவ்வளோ தூரம் விட்டுட்டு? ஏன் பஸ்ஸில் தானே வந்து போயிட்டு இருந்தா.
இப்போ என்ன புதுசா? மேடம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களாம், அதான் அவர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாராம். அவர் வேற பார்த்து நல்லா திட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஹால் டிக்கெட் வேலை இருந்ததுக்கா, அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். டேயோ. இப்போ எதுக்கு உன்னை கூப்பிட்றாரு? ஆ. 2 பேருமே வெளியே வந்து நிற்பாங்க. நீ எங்கே போயிருந்த? எதுக்கு ஒயின் கண்ட பசங்களோட வந்து இறங்குறா? இல்லைங்கம்மா, அந்த ஆர்ட் கேலரி விஷயமா அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. நாங்கள் 2 பேரும் ஒரு 2 நாளாக பேசிக்கிறது இல்லை. இதை ஏன்டா முதலே சொல்லலை? இல்லைக்கா, அது சின்ன சண்டை தானே, அதனால சரியாயிடும்னு நினச்சேன். எதுவும் சரியாகலட்டே, இவங்க எதுவுமே சரியாகல, பெருசாக தான் பார்க்குது. இவளை இப்படியே விட்டால சரியாக வராது. செல்லம் கொடுத்து நான் தான் கெடுத்து வச்சுட்டாவல. மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அவள் சொன்னா கேட்டுப்பா, நான் அவகிட்ட பேசுகிறேன். ம் உன்கிட்டயே அவள் பேச மாட்டேன்னு சொல்கிறாளாம். இதில் நீ சொல்கிறத வேற அவள் கேட்பாளா? ஊர்லேருந்து அத்தை மாமா வர சொல்ல பேசணும். உங்கள் மக தப்பு பண்ணதுக்கு எதுக்கு ஏன் அப்பா அம்மா விழுக்கிறீங்க? ஏய், எல்லாம் நல்ல விஷயம் பேசுதான், வர சொல்லு. நல்ல விஷயமா? எனக்கு புரியலங்க. டேயுக்கும் வயனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடலாம். மாமா, என்ன பேசுகிறீங்க? அவள் படிக்கிற பொண்ணு, அதை பற்றி நீ கவலைப்படாத டேயும். அவள் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம். ஏற்கனவே 22 வயசு ஆகுதுல்ல, போதும் போதும். ஆனால் மாமா, எனக்கு 36 வயசு ஆகுது. நல்ல பையனுக்கு வயசெல்லாம் தேவையில்ல டேயும். உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? மாமா, அப்படிலாம் இல்லை. அது டே சும்மா இருடா. இதை பற்றி நானே முதல்ல அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவரே சொல்லிட்டாரு. நீ ஈஸியாக சொல்லிட்டக்கா. அவளுக்கு தெரிஞ்சா அவளை ஃபோன் குதிப்பா. உன்னை பிடிக்காதனால அவள் சொல்ல மாட்டா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, நான் வேற சின்னவளுக்கு இதை ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லைன்னா அவ்வளோதான். அக்கா, அவகிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ எதுக்கு சின்ன அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போகிற? பின்ன இப்படி ஒரு பேச்சு எடுத்தோன்னாலே அவகிட்ட சொல்லியிருக்கணும். பேசியே முடிஞ்சுது, இன்னும் சொல்லாமல் இருந்தேன்னா அவ்வளோதான், வந்து சாமி ஆடிடுவா. எப்படியோடா நீ ஏன் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்ட, எனக்கு அது போதும். மாப்பிள்ளையா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவங்க கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க. அப்படி நீங்கள் ஸ்டெப்ஸில் நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு எகேன் உங்கள் ரூம்க்கே போயிடுவீங்க. உள்ள வரட்டுமா? ஏன் மாமா, நீயாச்சும் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுக்குள்ளே எனக்கு எதுக்கு கல்யாணம்? படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும். அப்பாவுக்கு தான் புரிய மாட்டேங்குது, உனக்கும் புரியலையா? நான் தான் உனக்காக பேசினேனே, அவர் ஒரே வார்த்தை கேட்டு நான் ஆஃப் பண்ணிட்டார். அதுவும் நல்லதுக்கு தாண்டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நிப்பாட்டி வேலைக்கு போ. நீ யார்? உன்னை நான் எந்த கொஷினும் பண்ண மாட்டேன். பாத்தியா எல்லாரும் மாதிரியும் தான் நீயும் பேசுகிற. வேண்டான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே. இப்போ நான் வேண்டான்னு சொன்னால் வேறு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. வர உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான்னு நினைக்கிறியா? அதுவும் சரிதான், ஆனால் இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன்ல. அப்படின்னா உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை பார்த்து. நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத. நெக்ஸ்ட் டே காலேஜில். என்னடி சொல்கிற? நிச்சயதார்த்தமா? ஆமாம் பவி, நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு செகண்டில் என் உலகமே மாறி போயிடுச்சு. சரிதான். அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போல. செம்ம ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர் நம்ம காலேஜ்லேயே, அவர் மட்டும்தான். அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற. நீ ரொம்ப லக்கி தாண்டி. உனக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும், அசைன்மெண்ட்டு கொஷின் பேப்பர்லாம் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் பெருதவன் பார்த்து எனக்கும் தள்ளிவிடு. யாரு அவன் கொடுப்பான்னு நினைக்கிறியா? இன்னும் படின்னு என்னை போட்டு பாடாக படுத்துவான், அவ்வளோதான். மற்றபடி கொஷின் பேப்பர்லாம் தரமாட்டான். சரி, அசைன்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுவார்ல, நான் வந்து பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். உனக்கு உன் கவலை. Students, take your books and page number 157. And it's a bone. The bone that start with the... அவன் பாட்டுக்கு வந்து லெசன் எடுத்துகிட்டு இருப்பான். நீங்கள் இப்போ தான் அவனை முழுசாகவே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கும் டேயுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெறும் உங்கள் அம்மாவோட தம்பி அப்படிங்கிறத தாண்டி உங்களோட புருஷனாகவே நீங்கள் அவனை அசியம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு பொண்ணு அவன்கிட்ட டவுட்டுன்னு போய் பக்கத்தில் நின்றுட்டா போதும், உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். நீங்கள் சும்மா வச்சு புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து விட்டு நடுவில் நிற்பீங்க. யாராவது இந்த புக்ஸை கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு வரீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப். நான் வரேன் மேடம். ஏய், ஐயே, நம்ம ஒரு பேனா கடன் கேட்டாலே கொடுக்க மாட்டா, ஹெல்ப் தான் இப்படி விழுந்துடுச்சு ஓடுறா. ஓ, அப்படியா? இல்லை, அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் நான் முன்னாடியே கரெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ மார்க்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணோம். அது இன்னைக்கு நைட்டு முடிச்சிடுவேன். நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இந்த பென் எடுத்து உங்கள் கையில் ஐஸ்கிரீம்னு எழுதிட்டு. வயன், ஒரு நிமிஷம் இருமா,
அந்த பேப்பர் பண்டில் மட்டும் இருக்கு, அதை எடுத்து கொடுக்குறேன், கிளாஸில் கொண்டு போய் வச்சுரு. லாஸ்ட் பீரியட் என்னோட தானே, நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். ஆ ஓகே மேம், நீங்கள் பொறுமையாக எடுத்து கொடுங்க. ம். மாமா மாமா யோ மாமா இல்லை சார். என்ன? அப்படின்னு உங்கள் கையை காமிப்பீங்க. அவன் கையை பார்த்துட்டு உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணுவான். அவனோட கையில் ஒரு பென் எடுத்துகிட்டு டேட்டுன்னு எழுதி உங்ககிட்ட காமிப்பான். ம். 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆ என்னம்மா? ஓகே மேம், தேங்க்யூ மாமா, பாய். ஸோ ஈவினிங் 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லரில் இருப்பீங்க. இன்னும் எவ்வளோடி சாப்பிடுவேன்? நைட்டு வீட்டுக்கு போகிறோமா இல்லையா? லாஸ்ட்டாக ஒன்று ஒரு கப் மட்டும் சொல்ல. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். வெயிட்டு, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஒரு கப். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வருவீங்க. ஸோ உங்கள் சீனியர் வேற ஒரு பொண்ணு கூட அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு உள்ளே என்ட்ராக வருவார். ஹேய் வயன், ஹாய். அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்டுவான். ஆனால் நீங்கள் கை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி டைம் வந்து கை கொடுப்பான். ஹலோ அர்ஜுன். ஹாய் சார். நீங்கள் எங்கே? ஐஸ்கிரீம் பார்லர் உன்னோட தான்? நோ சார், இல்லை. எப்போவும் நாங்கள் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட வருவோம். இது நாள் வரைக்கும் பார்த்ததில்ல. அதான். எப்படி இருக்கும் வயன்? ஸ்டடீஸில் எப்படி போகுது? நல்லா போகுது சீனியர். கேள்விப்பட்டேன். நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களாமே. ரியலி? எப்படி ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஏன் சீனியர், பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? நாங்கள் 2 பேருமே மேஜர். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நத்திங். ஐஸ்கிரீம் சாப்பிட தானே வந்தேன். ஓகே சார், தேங்க்யூ, பாய். மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பைக்கில் வேண்டாம், பைக் அப்படியே தள்ளிட்டு வரையா? நீங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அவன் அப்படியே பைக்கை தள்ளிட்டு வருவான். அண்ட் நீங்களும் அவன் கூடயே போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் சரிதான் மாமா, நான் தான் தப்பு. ஏன்டி எப்படி சொல்கிற? அவனை பற்றி எனக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரியுது. நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க, நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ நல்லா படி, எனக்கு அதான் வேணும். அவனை விட நீ நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மாமா, அப்பா சொன்னாருன்றதுக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? உனக்கு என்ன பிடிக்காதா? யார் சொன்னா? நீ பிறந்தப்போ நான் உன்னை ஃபஸ்ட்டு கையில் வாங்கினேன். அப்போதுலேருந்தே அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், இவன் உனக்கு தானே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன லவ் பண்ணுறியா? கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏய், லவ் எல்லாம் இல்லை. லவ் இல்லையா? அப்புறம் சும்மா சாயிட்டு தானே நான். அப்படியும் இல்லை. வேற எப்படி வண்டியை நிறுத்து, வேற எப்படின்னு சொல்லு. அவன் அப்படியே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு உங்கள் பக்கத்தில் வந்து ரொமான்டிக்காக உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு உங்கள் லெஃப்ட் சைடு ஹேரை உங்கள் காது பின்னாடி டக் பண்ணிவிட்டு உன்னை சேஃபாக பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்க வைக்கணும். உன்னை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. நீ சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்ப. உன்னை திரும்ப ஏதாவது பண்ணி சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அந்த பல்லு இல்லாதப்போ ரொம்ப க்யூட்டாக என் கையில் சிரிச்ச அந்த சிரிப்பு இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எனக்கு அது எப்போவும் முகத்தில் இருக்கணும்டி. அதை தாண்டி எனக்கு நீ வேறு யார்ட்டையாவது பேசினாலும் கோவம் வரும். எனக்குள்ள ஒரு பயம், அவங்க ஒன்று ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு. இவ்வளோ அழகாக யாருனாலும் லவ் சொல்ல முடியாது மாமா. நீ ரொம்ப ரக்கட்டாக இருப்ப. என்கிட்ட பேசும்போது மட்டும் எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்ப. அப்புறம் என்னை சிரிக்க வைக்க ஐஸ்கிரீமு, பலூனு, சோன் பப்டின்னு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு நான் யோசிப்பேன். என்னதான் இருந்தாலும் என் அம்மாவோட தம்பி தானேன்னு. சர்க்கிள் சுற்றி அங்கே தான் வந்து நிற்கும் கடைசியில். ஆனால் இப்போ புரியுது, நான் உங்ககிட்ட சேர்றது தான் சரியாக இருக்கும் மாமா. ஐ லவ் யூ மாமா அப்படின்னு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அவனும் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ரொம்ப ஷாக்கிங்காக உங்களை ஹக் பண்ணிப்பான். அண்ட் ஃபைனலி உங்கள் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜாப்க்கே போவீங்க. நீங்கள் மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த ஹாவேல நடந்து வந்துட்டு இருக்கீங்க புடவை கட்டிட்டு. நல்ல ஒரு ரெட் கலரில் புடவை.
பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பேங்க. ம் மாமா. ம் அவங்க வந்து உங்களுக்கு சுற்றி போடுற மாதிரி நட்டை உடைப்பான். நீங்கள் அப்படியே வந்து அவன் பக்கத்தில் உட்காருங்க. அவன் கன்சமிட்டாமல் உங்களே பார்த்துட்டு இருப்பான். டேய் பொருடா கொடுப்பாங்க. ஏன்? ஏங்கோ மாலை சரியாக போட்டுக்கோ. ம் ஐயய்ய, இவன் சரியான பொண்டாட்டி தாசனாக இருப்பான் போலேடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் நினச்சதை சாதிச்சிட்டான். ம் என்னடி சொல்கிற? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா இந்த மூமெண்ட்டுக்காக தான் டேயும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு நீங்கன்னா உயிர். ஆனால் இதை நாள் வரைக்கும் சொன்னதே இல்லை. என்னைக்கு நீங்கள் பிறந்த உடனே அவன் முதல்ல கையில் வாங்கினானோ அப்போ அவன் காதில் சொன்ன ஒரு விஷயம், உங்களோட பொண்டாட்டி. அவன் அப்படியே உங்கள் காது கிட்ட வந்து தாலி கட்டும்போது ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி. ஐ லவ் யூ மாமா. என்னைக்கு அந்த வார்த்தை அவன் காதில் விழுந்ததோ அப்போதுலேருந்து அவன் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருப்பான். அவன் உங்களை அவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பான். ஸோ குங்குமம் கொடுத்ததோ உங்களோட நெத்திலையோ உங்களோட நெத்தி வகட்லையும் அப்படியே வச்சுட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். உன் பொண்ணு தான்க்கா அவனுக்கு எல்லாமே. அவன் வாழ்நாள் லட்சியம் என்னன்னு தெரியுமா? உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்கு உன் வீட்டில் வந்து இருந்தான்னு நினைக்கிற? வயனுக்காக தான். என்னடி சொல்கிற? ஆமாம், உன் பொண்ணு பிறந்து தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டு அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? வாங்கண்ணே வாங்க. என்னடி வளர்ற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. ம் உங்களோட பொண்டாட்டி. ஆ ஏய், அந்த ஒரு வார்த்தைக்காகவா அவன்? அதே தான். அப்போதுலேருந்து அவன் உங்கள் பொண்ணு மேலே பைத்தியமாக இருந்தான். இனிமேல் உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் பார்த்துப்பான் தேவதை மாதிரி வச்சு. மாமா இங்கே பாரு. ஏ நார்மலாக விடுறி. இப்போ மற்ற சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. மாமா உடைக்கவா? ஏ மெதுவாடி. ஓ ஏம்மா. அப்புறம் தானே உடைக்கிற, ஏதோ பானை போட்டு உடைக்கிற மாதிரி சீன் போடுற. பேசுவடி, இன்னும் பேச உன்ன. அவன் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் உங்கள் கன்னத்தை கிள்ளிட்டு உங்கள் கன்னத்தை அப்படியே கப் பண்ணுவான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பீங்க. என்ன இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2-3 டேஸ் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ கிச்சனில் குக் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு வருவான். உங்கள் கழுத்தில் இருக்கிற அவனோட தாலி இதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு தான் சொந்தன்ற மாதிரி இருக்கும். அதை ரொமான்டிக்காக பார்த்துட்டே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பான். வா மாமா, சாப்பிட்றியா? எடுத்து வைக்கவா? இந்த மாதிரி என்னை நீ எப்போ கேட்போன்ற டேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே மட்டும்தான் நான் வந்துட்டு அதை கேட்குறேன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போதும் கேட்டிருக்கேன்ல. அது வேற இது வேறடி பொண்டாட்டி. சரி ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிற? நான் தேயங்கோட பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறேன். ஆமாம் பொண்டாட்டி, நீ என்னோட தான். இந்த டேயும் கூட பொண்டாட்டி. ஆமாம், அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன். அவன் அப்படி உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிடு, அவனோட சின்ன உங்களை ஷோல்டரில் வச்சுட்டு. என்னாச்சு மாமா, இன்னைக்கு காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்கு. இந்த ஒயிட் கலர் சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க. சரி அதனால ஒரு பிளான் பண்ணலான் இருக்க. என்ன இதே கலரில் என் கபோர்டு முழுக்க எல்லா சாரியும் மாற்றிடலான்னா? இல்லை, உன்னை மாற்றிடலான்னு. என்னடா வேற எதுவும் பொண்ணு வச்சிருக்கியா என்ன? உண்மையை சொல்லிட்டு, இல்லைன்னா அடி வாங்குவேன். உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு பார்க்குறேன். பொண்டாட்டியிலேருந்து ஒரு படி மேலே. இது அந்த படியா? பிரிஞ்சா பேசினது போதும், வேலையை பார்க்கலாம் வா. அப்படின்னு உங்களை ஸ்மைலோட ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஒரு ரூமுக்கு போயிடுறோம். ஸோ இதோட அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. ஒரு ஹாப்பி என்டிங். ஸோ டாட்டா பாப்பா செல்ல குட்டீஸ், லவ் யூ சார். அங்கேயே போகிறேன்.